அதுக்கப்புறம் அவரு நீங்க நான் உங்ககிட்ட 2 தூரம் கேட்டுட்டேன், சமூக நீதிக்கு என்ன பண்ணாரு, கல்விக்கு என்ன பண்ணாரு, இது கேட்கறாருல மக்கள்கிட்ட. இல்லை, அதை தான் நாங்கள் சொன்னேன். இப்போ வந்து அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த பல பேர் இப்போ என்னை விட சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று அதுக்கான உதாரணம், இது நான் தப்பித்தலாம் இல்லை, நேரம் வாங்குறதுக்காக சொன்னேன். இப்போ சுருக்கமாக சொன்னேன் இல்லையா, இடஒதுக்கீடுக்கு முதல்ல அவர் தான் இது பண்ணார், தேசம் இது பண்ணி முதல் சட்டத்திருத்தம் அவர் தான். இப்படி எத்தனையோ நம்ம சொல்லலாம். அதை தாண்டி வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியார் படம் சொல்லணும், அது மதத்தை தாண்டி நான் சொன்னேன்ல, அது மாதிரி இது விஷயங்கள் இது சொல்லணும். அதே மாதிரி ஒன்றும் வேணாம், நான் அந்த ஒரு யூடியூப்ல கூட இல்லை, இந்த ஃபேஸ்புக்கில் வந்து போட்டுகிட்டே இருக்கிறப்ப ஒரு இது வீடியோவில் பார்த்தேன். ஒரு அம்மா, ஒரு ரொம்ப ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டு பார்த்தா ஒரு பட்டையும் கட்டியும் போட்டுட்டு சொல்லுது, பெரியாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ அவர் ரொம்ப பெரிய மனுஷன் இருப்பா, அவரெல்லாம் இல்லைன்னா நம்மலாம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா, போக முடியுமா, வர முடியுமான்னா அது வந்து இந்த மாதிரி இன்னும் விளக்கமாகவே அது சொல்லுது. எனக்கு அது அந்த இது அப்படியே வார்த்தையாக வரலை. அப்படிங்கிறப்ப இதை எப்படி இது பண்ண முடியும்? இப்போ இன்னும் சொல்ல போனால் 2010 சீமார் கட்சி ஆரம்பித்த ஒரு சூழல்ல இவர் என்ன சொல்லி ஆரம்பிச்சாரு, இங்க இருக்கக்கூடிய திராவிட தலைவர்கள் சில பேரை குறை சொன்னாரே தவிர திராவிட தேயத்தை அப்ப பேசவே இல்லை. இவர் பின்னாடி வந்தவங்க திராவிடத்தையும் சேர்த்து நம்பி வந்தவங்க தான். அதுக்கப்புறம் தான் அப்படியே அவங்க தலையில கொட்டி, அதாவது என்னன்னா, ஒரு மனுஷனை வந்து அப்பாவி மனுஷனை நீங்க தலையில அடிச்சே மென்டல் ஆக்குற மாதிரி அங்க நம்பி வந்து அப்பாவி அந்த பசங்களை தலையில அடிச்சு அங்கே இருந்து இங்கேருந்து நகர்த்திட்டு வந்து தமிழ் தேசியமும் இல்லாம திராவிடமும் இல்லாம கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அவர் பேசுறது தமிழ் தேசியம் தானே? அது தமிழ் தேசியம் தான். அது என்ன தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறதே இருக்குல்ல. இப்போ உதாரணமா இப்ப திராவிடம் அப்படின்னா அதுக்கான ஒரு வரையறை இருக்கு, தமிழ் தேசியம்னு ஒரு வரையறை இருக்கு. இவர் பேசுறது வந்து நீங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு தமிழ் தேசியம் என்னன்னு சொல்லி நான் வந்து 1/2 மணி நேரம் பேச விரும்பல, சுருக்கமா சொல்றேன். எது தமிழ் தேசியம்? நீங்க சொல்லுங்களேன், எது தமிழ் தேசியம்? அந்த போலி தமிழ் தேசியத்தான் நான் சொல்றேன். அவர் பேசுற போலி தமிழ் தேசியம் சொல்றேன். தமிழ் தேசியம் அப்படிங்கிறத பத்தி இப்ப நான் ஒரு 1/2 hour பேசுறேன், நீங்க எடிட் பண்ணாம போடுறீங்களா? வாய்ப்பு இல்லை. ஆனா அதுக்கு தான் சொல்றேன், 1008 யூடியூப் சேனல்ல வந்துருக்கீங்க, 5 நிமிஷம் உங்களதுல 100 போட்டிருக்கீங்க, நீங்க எடுக்காத போயிட்டியா? தியாக கூட இது பண்ணிட்டு நீங்க இருக்க, அதை தெரியாதா நம்ம அதுக்கு? அதை 2 நிமிஷம் பார்த்தாலே பாருங்களா, அந்த இதை விட்டுருங்க. நான் ப்ராக்டிக்கலா வாங்க, இவர் பேசுறது தமிழ் தேசியம் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த கட்சி கூட இருக்கிறவனா தெரியுமா, அவனுக்கு வந்து அந்த தம்பிகள் பாவம், அவனுக்கு ஒரு ஈகோ வந்துட்டோம். இது வரைக்கும் போனவெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிங்கசியமாக பேசுகிறான் அந்த ஆளை. இப்போ நம்ம இது வரைக்கும் இந்த ஆள் சொன்னது சரின்னு நம்பி இது பண்ணிட்டு, இப்போ அது இல்லாமல் அந்த பெரியாரை பற்றி பேசுறதுக்கு அப்புறம் அந்த தகவல்கள் இவரை பற்றின இத்தனை விஷயங்கள் வர 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 அவன் நொந்து நூலாகி தான் இருக்கிறான். ஆனால் என்னன்னா விட்டு கொடுக்காம பேசுகிறான், வேற வழி இல்லை. இத்தனை வருஷம் இவரை வந்து அவர் சொன்ன பொய்யெல்லாம் நம்பி பேசிட்டோம். இப்போ திடீர்னு இப்படி விட்டு கொடுக்கணும் இருக்கிறானே தவிர மனச்சான்றோட அங்கே இல்லை. அதான் யதார்த்தம். சரி.